வாடா. இல்லை போஸ்டர் பார்த்தனே, அதான் படம் பார்க்கலான்னு. டேய் கையில் ஊத்துடுறா. என்னடா வெள்ளையம்மா வீட்டு காசு மஞ்சள் குளிக்குதோ? இல்லைண்ணே, சத்தியமா அது வாய் விட்டு காசுண்ணே. என்னடா இழுப்பு? என்னடா வாய் வார்த்தை வாயில் இருக்கும்போது கையை வைக்கிற? உன் வீட்டில் ஏதாவது கையை வச்சானா? இனிமே மேலே கையை வச்ச குருவி, அப்புறம் எல்லா வேலையும் ஒரே கையில தான் செய்யணும். குருவி விட்றா. நீ சொல்றேன்னு விட்டு போறேனே, தொலைச்சிருவேன். ஏய், அவன் தான் கை வைக்கிறான்னு பார்த்து சும்மா இருப்பியா? திருப்பி விட வேண்டிதானே. உன் கை என்ன பூ பறிச்சுட்டா இருந்துச்சு. 5:30க்குள்ள வண்டி. அண்ணா, இந்த வண்டி எப்போண்ணே வரும்? இல்லை, மணி 5 ஆச்சே, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கேன்னு கேட்டேன். அண்ணா அமைதியாக இருக்காரு, ஒருவேளை கோவமாக இருக்காரோ? சரி வா, அப்புறமா வந்து படத்தை பார்ப்போம். குஜிலி குட்டி. மலரு, என்ன சாப்பாடு? கிள்ளி போட்ட சாம்பார் வச்சிருக்கேன், வாங்கப்பா சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன். அம்மா புளிச்சக்கரை கடைஞ்சிருந்தா, நீ சாப்பிடு. ஏய், ஐயோ, இவன் வேற வந்துட்டான். நிம்மதியா ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட முடியுதா? இங்க பாரு, பணியில படுத்தாலும் படுப்பேன் தவிர இனிமே உன் பக்கத்துல படுக்க மாட்டேன். ஐயோ அம்மா, என்னமோ வீரப்பா சொல்லிட்டு போன. வா வா. சும்மா இரு. வெளியே போனா அவன் தொல்லை, உள்ள வந்தா ஓன் தொல்லை. தேனே அக்கா, தேனே கதவை திறக்கா, கதவை திற. வீட்டுக்குள்ள வந்தா அடுப்படியில சுடுதண்ணி இருக்கு, மூஞ்சில ஊத்தி விட்டுருவேன். ஒழுங்கா கிளம்பி போயிரு. அக்கா, வெளியில பனி பெய்யுதுக்கா, இந்த ராத்துல எங்கக்கா போவேன்? எங்க வேணாலும் போ, ஆனா இங்க வர வேலை வச்சுக்காத. மரியாதையா போயிரு. கிளம்புடா. எப்படா உள்ள வந்து படுத்த? பனி ராத்திரியே கொண்டி வளைக்கிட்டு உள்ள வந்து படுத்தேங்க்கா. சரி சரி, எந்திரிச்சு வெளில போ, மில்லுக்கு நேரமாச்சு. நேரம் ஆச்சு, நீ போக வேண்டியதானே. நான் என்ன பண்ண? ஏன் வீட்டுல 4-5 அண்டா உண்டா இருக்குங்கிறியா? என்னக்கா நீ, நம்ம வீடு எனக்கு தெரியாத என்ன? அரிசியை கொடுத்துட்டு வரப்ப படிய கலாண்டவன் தானே நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. எந்திரா. ஐயோ, என்னக்கா நீ, செத்த நேரம் தூங்கலாம், நான் விட மாட்டியா? ஆளப்பாரு, மூஞ்சி மோவரை. வாடி போலாம். டேய், தூக்குல சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட்டு இங்கே கடை. சரி சரி போ. ஏங்கா, இது பொடி மூட்டை விட்டு சேவை தானே? இப்பதானடா சொன்னேன், கம்பெனி கிடக்க மாட்டியா நீ? நீ வாடி, இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். கூலியை திருடி தின்னு விட்டு எவ்வளோ சுகமா காதை குறைஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு. 2 லட்சம் எவ்வளோ இப்படி அநியாயமா அடிச்சுட்டானே. கேட்டா இவன் சண்டைக்கு வருவான், கேட்காட்டி அவ சண்டைக்கு வருவான். காலங்காத்துல கழுத்து திரிட்டானே. 3 வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்தனே. ஒரு காடு கரைக்கு கூட போக முடியல. இப்படி பண்ணிட்டு உக்காந்துருக்கானே, என்ன பண்றது புரியல. ஏ பொடி மூட்டை, இங்க வா. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்ப்பா அது உன்னை என்னப்பா பண்ணிச்ச? 10 மணி வரையும் கத்தி குப்பாடு போடுற கோழியை வச்சுக்கிட்டு ஏன்ட்ட வேற வந்து கேப்பியா நீ? நீ நல்ல சாவு மாட்டா. வருஷம் பூரா ஐயனார் சிலையாட்டு இப்படியே உட்காந்துரு. 3 வருஷம் பொத்தி பொத்தி வளர்த்த சாவடா. போடா. என் பிள்ளை வந்தப்ப கூட விருந்துக்கு அதை ஒளிச்சு ஒளிச்சு வளர்த்துறப்பா. சரி போச்சுப்பா. என்னடா குருவி, காலங்காத்தால விட்டு போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு கோகுலன் கத்துற கோழி காரணம் ஏன்ட்ட வந்து கேக்குறான்டா. ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்துங்கயா. டேய் மாப்ள, என்ன மாமா? வந்து ஒரு கை புடுறா. இருடா வரேன். என்ன காயில் கட்டிட்டு வரையா மாமா? நம்ம இது புதஞ்சிருச்சு. புதுசு வாங்கலாம் போனா யானை விலை குதிரை விலை சொல்றானுங்க. சரி, 1 வருஷம் ஓடுனதான் 4000 ரூபா. இதுவே கிடைக்க மாட்டேது. தூக்கு. மோட்டார் வச்சு பண்ணி பாக்குறதுக்கு பேசாம இறப்பு மாடு வாங்கலாம் போட்டுக்கு. வாடா வாடா சீக்கிரம் வாடா. ஏறு மேலே ஏறு. வர்றா. கேட்டுக்கு மோட்டர் என்னால வைக்குதுன்னு. டேய் இந்தடா, டேய் எங்கடா போற? ஏய் கிருஷ்ணாபுரம் வரைக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போடா.
நீ வாண்ணே. யாருவே நம்மளது கூப்பிடுறா? என்னப்பா? அண்ணா கொஞ்சம் தூக்கி விடுண்ணே. யார்ப்பா நீ மோட்டரை கட்டிட்டு இருக்க? காயில் போச்சுன்னு அண்ணா சொன்னாருண்ணே, அதான் கழட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லையே, சாயங்காலம் போகும்போது கூட காலையில் வெள்ளம் வந்துடுறேன், பத்திரம் பார்த்துக்க சன்னாசின்னு சொன்னாரு. சன்னாசியா? இல்லைண்ணே, ராத்திரி கரண்ட்டுன்னு எவனோ சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதை கேட்டு போட்டா புஷ்ஷுன்னு புகை வந்துருச்சான். அங்கே போனால் சன்னாசின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு போன்னு சொன்னாரு. நீங்கள் தானே சன்னாசி? ஓ சொன்னாரா? அப்ப சரி சரி. டேய் தம்பி, வேகமா பெட்ரோல் போட்டா செயின் காண்டுக்கிறேன், சரிண்ணே. பார்த்து முதி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாருண்ணே. ஏங்க இதை ஒரு கை பிடிங்களேன். ஏங்க இதில் வேணா துடைச்சுங்க. வேண்டாம், என்கிட்ட கர்ச்சிப் இருக்கு. ஆ. எட்டு 9 10 11. எங்கப்பா போற? தம்மாமண்டி பஸ் ஸ்டாண்டு. என்னம்மா தேடிட்டு இருக்க? என் ஜாமெட்ரி பாக்ஸை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள தான் டிக்கெட்டுக்கு காசு வச்சிருந்தேன். டிக்கெட்டு காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, நாளைக்கு கூட வாங்கிக்கிறேன். அதுக்காக அதை காண இதை காணலாம் சொல்லாதம்மா. வெறும் 5 ரூபா வச்சுட்டு தான் பிக்கால் இந்த எடுத்துடுறாளா? எங்க போச்சு? ஏங்க இதான் பாருங்க. ஐயோ ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்க, நான் ஒரு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுல தான் எக்ஸாம்க்கு கட்ட 1500 ரூபாய் வச்சிருக்கேன். 1500 ரூபாயா? இங்க பாருங்க. ஏமாத்திட்டியடா குருவி. தாலுகா ஆஃபீஸ். தம்பி ஏதோ நல்ல தம்பியா இருக்கிறதுனால திருப்பி கொடுத்துச்சு. இதே இன்னொருத்தர் நான் வந்து திருட மாரி அமுக்கிட்டு